ஐபிஎல் 2026 6th மேட்ச் நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். நம்ம எஸ்ஆர்ஹெச் ஸ்டார்டிங் பேட்டிங் வந்தாங்க. ஒரு டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் மேலே ரொம்பவே சர்ச்சை இருந்துச்சு. அவங்களோட பழைய ஃபார்ம் எங்கே அப்படின்னு ஃபேன்ஸுக்கு மத்தியில் கேட்ட கேள்விக்கு அவங்க இந்த மேட்ச்சில் பதில் சொல்லியிருக்காங்கன்னே சொல்லியாகலாம். ரெண்டு பேருமே தலா 21 பால்ஸ் பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட 46, 48 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்சலரேஷன் இன்னிங்கை கொடுத்தாங்கன்னே சொல்லியாகலாம். இந்த இன்னிங்ஸ் தான் அந்த ஸ்கோரை ஒரு 220க்கு மேலே கொண்டு போனுச்சுன்னு சொல்லியாகலாம். அவங்க ரெண்டு பேருமே விக்கெட்ஸ் விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் ஒரு ஃபெயிலியர் ஆனார். கென்ட்ரிக் கிளாசன் ஒரு 50 போட்டாருங்க. சூப்பர் நாக்குங்க. அனிகேட் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி சூப்பராக ஆனாங்க. ஆனால் அனிகேத் வர்மா ஒரு ஃபெயில் ஆகிட்டார்னு சொல்லிடலாம். சலில் அரோரா, ஹர்ஷ் தூபே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேட்டிங் அதுக்கப்புறம் ஓவரால் சரிஞ்சாங்க. 226க்கு 8 விக்கெட் விட்டு 20 ஓவர்ஸில் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியாகலாம். ஒரு சூப்பர் நாக்கு ஆனாங்க. பட் அவங்க கொடுத்த ஸ்டார்டிங்க்கு இந்த ஸ்கோர் கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்டு கிடையாது. அவங்க 250 டார்கெட் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். அடுத்த பேட்டிங் வந்து நம்ம கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அஜிங்கிய ரஹானே அண்ட் ஃபின் ஆலன் ஓப்பனிங் பேட்டிங் வந்தாங்க. அண்ட் அஜிங்கிய ரஹானே எகெயின் ஒரு ஃபெயிலியருங்க. நம்ம மும்பை இந்தியன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக என்ன பண்ணாரோ அதை இங்கேயும் பண்ணியிருக்காரு. எஸ்ஆர்ஹெச்கிட்டையும் ஃபெயில் ஆகிட்டாருங்க. ஃபின் ஆலன் 28 ரன் அடித்தார். அவரோட அந்த ஆக்சிலரேஷன் இன்னிங்ஸ் தாங்க அந்த டீமை கொண்டு போகுதுன்னு நினச்சோம். அந்த டிராவிஸ் அபிஷேக் சர்மா கிட்ட பார்த்த அதே அக்ரெசிவாக நம்ம ஃபின் ஆலன்கிட்ட பார்த்தோன்னே சொல்லியாகலாம். 6 பாலில் 7வது பால் கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு சாஃப்ட் டிஸ்மிசலுங்க. சூப்பரான ஒரு நாக் ஆனார். கிட்டத்தட்ட 400 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்தார் ஃபின் ஆலன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வந்து அங்கிரிஸ் ரகுவன்சி, அவரோட நாக்கு ஒரு 50 போட்டாருங்க. ஸ்கோர் ஓரளவுக்கு மேலே கொண்டு போனதுன்னா இவரோட நாக்கு தாங்க. சூப்பராகவே ஆடி கொடுத்துருந்தாரு. நல்ல ரேட்டுக்கு போட்ட கேமரோன் கிரீன் இந்த வாட்டி ஃபெயில் ஆகிட்டார். போன டைம் ஃபெயில் ஆகிட்டாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரிங் சிங் ஒரு ஆங்கரிங் ரோல் ட்ரை பண்ணாருங்க. பட் அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. 25 பாலுக்கு 35 ஆடிட்டு அவரும் வெளியாயிட்டார். இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் அனுகுல் ராய், ரமன்தீப் சிங், சுனில் நரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் 10, 12, 0 அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆகிட்டாங்க. ஓவராலாக நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 161க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 16 ஓவரில் எஸ்ஆர்ஹெச் சரியாக டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை. சூப்பரான ஒரு மேட்ச் பெர்ஃபார்மன்ஸே பார்த்தோம். நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி தாங்க இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க.